தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கு பெஸ்ட்டு ஜோக்காக பார்க்க போகிறோம். இதே டைலாக் தானே அப்படின்னு கேட்காதீங்க, என்ன பண்ணுறது, அதே டைலாக் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நான் அதெல்லாம் போட்டேன். ஃபஸ்ட்டு ஜோக்கை பார்க்கலாம். ஒரு பையன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அவனோட உடம்பு எல்லாம் தண்ணீரில் மிதக்குதான். அவன் உடம்பு வந்து தண்ணீரில் மிதக்குது. ஆனால் அவன் தலை மட்டும் மூழ்கிட்டு இருக்குதான். உடம்பு வந்து தண்ணியில் வெளியே மிதக்குது, தலை மட்டும் உள்ளே மூழ்கிட்டு இருக்குதான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவன் தலை கணம் பிடிச்சாலாம். கனமாக இருந்தால் தானே தண்ணி உள்ளே போவோம், தலை கணம் பிடிச்சாலாம். இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, இருந்தாலும் சிரிப்பு வரா மாதிரி தான் இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஜோக் பார்க்கலாம். மனைவி: நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது மாறுவேட போட்டியில் அரக்கி வேஷம் போட்டதுக்கு எனக்கு 2ஆம் பரிசு கொடுத்தாங்க. கணவன்: அரக்கி வேஷம் போடாமல் அரக்கி வேஷம் போட்டதுக்கு 2ஆம் பரிசு கொடுத்தாங்களாம் அவங்க. கணவன்: அரக்கி வேஷம் போடாமல் எனக்கு புரியலையே எனக்கு அந்த ஜோக்கே. சரி, நம்ம உடனே இம்மிடியட்டாக அக்யூரேட்டாக கட் பண்ணிட்டு அடுத்த ஜோக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே அப்படி தானே பண்ணுவோம். ஒரு யானை திங்கட்கிழமையானால் கோவிலுக்கு போகுமா, புதன்கிழமையானால் சர்ச்சுக்கு போகுமா, வெள்ளிக்கிழமையானால் மசூதிக்கு போகுமா, ஏன்? இந்த ஜோக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டு போங்க. ஏன்னா எனக்கு இது வந்து தெரில, இதில் இருக்குது கொஸ்டின் இருக்குது, ஆனால் அதை அப்படியே எடுத்து அப்படியே சொல்லிட்டேன், ஆன்சர் தெரில. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். ஏன்டா இதுமாரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறது எனக்கு வாய்ஸில் கேட்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ இனிமேல் பார்க்குறதுலாம் நம்ம வந்து டேரெக்டான ஜோக்கே பார்த்துருவோம். ஏன்னா நீங்கள் அப்புறம் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் தான் போய் மாட்டிங்க முடியும். அதுக்கு தான். அடுத்த ஜோக் பார்க்கலாமா? வந்துச்சு. தண்ணீரை தண்ணின்னு சொல்ல முடியும், பன்னீரை பன்னின்னு சொல்ல முடியுமா? பன்னீரை போய் எப்படிங்க பன்னின்னு சொல்ல முடியும்? தண்ணீர்னால் குடி தண்ணி, அதனால் தண்ணீர் சொல்கிறான். பன்னீரை போய் எப்படி பன்னின்னு சொல்ல முடியும்? இது இடகடமாக இருக்குது. என்ன தான் ஊரில் வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளத்தில் சர்க்கரை பொங்கல் பண்ண முடியுமா? இந்த தண்ணியில் வெள்ளம் வர்றதுக்கும் சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குதா? இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி யார் தான் யோசிக்கிறதுன்னு தெரியல. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். உங்கள் ஊரில் பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லிக்கு லீவ் விடுவாங்களா? எல்லாமே கொஸ்டினாகவே இருக்குது, இடமான கொஸ்டினாகவே இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் உங்களுக்கு. நம்ம அடுத்த ஜோக் பார்க்கலாம். உங்கள் ஊரில் பொங்கலுக்கு அது பார்த்துட்டோமா? வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது? விடை: வேறு எது? மைசூர் பாக்கு. வெற்றிலையுடன் மைசூர் பாக்கு சேர்க்க முடியாதுல்ல, அதனால் வந்து வெற்றிலையுடன் சேராத பாக்கு மைசூர் பாக்கு. அடுத்த ஜோக் பார்க்கலாம். உலகத்திலேயே எந்த நரி பெரிய நரி? உலகத்திலேயே எந்த நரி பெரிய நரி? இது நம்ம யோசிச்சு பார்க்கவே இல்லையா? எந்த நரி பெரிய நரியாக இருக்கும்? நரிக்கிட்ட ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட ரொம்ப லாயலாக இருக்கும் நரி. அதனால் எந்த நரி பெரிய நரி? டிக்ஷனரி. எவ்வளோ யோசிச்சியா? டிக்ஷனரி போய் அடா பாங்களா, நரிக்கும் டிக்ஷனரிக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? அடுத்து லாஸ்ட்டு ஜோக்கு பார்க்க போகிறோம். நாம் ஏன் தண்ணியை குடிக்கிறோம்? தண்ணி குடிக்கிறதுனால என்ன இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் தண்ணி குடிக்கிறோம் ஒரு அறிவாளி வந்து இப்போ நம்ம சொல்லி தர போகிறாங்க. நம்ம ஏன் தண்ணி குடிக்கிறோம்? ஏன்னா நம்மளால் அதை சாப்பிட முடியாதுல்ல, அதான் குடிக்கிறோம். தண்ணி பின்ன மென்னாங்க சாப்பிட முடியுங்கன்னா லாஜிக்காக இருக்குதாங்க. தண்ணி போய் மென்று சாப்பிடுவோம். லாஸ்ட்டு ஜோக் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ டு ஆல். ஆனால் எனக்கே வந்து இது படிக்கும்போது இவ்வளோ காண்டாகுது, கேட்குறவங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ. பை.